ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 30 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் போல் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களுமே என் கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஒன். இவைகள் எல்லாமே. நம்ம சொல்லுவோம்ல, இது எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? என் கூடவே நீங்களும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆல் தீஸ். ஆல் தீஸ். நம்பர் 2, அதை பற்றி. அதை பற்றி தான். அபவுட் தேட். அபவுட் தேட். அபவுட்னா என்னங்க? பற்றி. தேட் மீன்ஸ் அதை. நான் அப்படி சொல்லலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அந்த மாதிரி சொல்லலை. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஐ டிடன்ட் சே லைக் தட். ஐ டிடன்ட் சே லைக் தட். விஷயத்துக்கு வா. வளவலா குலகலான்னு பேசாமல் விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கம் டு த பாயிண்ட். கம் டு த பாயிண்ட். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டோன்ட் யூ நோ. டோன்ட் யூ நோ. இதையே உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க? உனக்கு தெரியுமா. இது உங்களுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது? வேறு ஏதாவது? எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஐ டிடன்ட் ரிமெம்பர். அவ்வளோதாங்க. ஐ டிடன்ட் ரிமெம்பர். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. இதை நம்ம ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால டிட் நாட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டிடன்ட் அப்படிங்கிறது டிட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு புரியலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு புரியலை. ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அல்லது ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது எனக்கு புரியுது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியுது. இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நான் அதை நம்பலை. நான் அதை நம்பவே இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட். அவளுக்கு என்ன வேணும்? அவளுக்கு என்ன வேணும்? வாட் டஸ் ஷி வாண்ட். வாட் டஸ் ஷி வாண்ட். ஒன்றும் இல்லை. எப்படி சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். முட்டாள்தனமாக பேசாத. லூசுத்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். அதனால் இப்போ என்ன ஆச்சு? அதனால் இப்போ என்ன ஆச்சு? So what happened? So what happened? அதை குறிப்பு எடுத்து வச்சுக்கோ. அதை குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மேக் எ நோட் ஆஃப் இட். மேக் எ நோட் ஆஃப் இட். நேரத்தை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம். வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. தேர் இஸ் நோ அதர் வே. தேர் இஸ் நோ அதர் வே. முடிந்தால், அதாவது முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இழுப்போம் இல்லையா. இதை எப்படி சொல்லுவீங்க? இஃப் பாசிபிள்.
இஃப் பாசிபிள். போகிற வழியில் நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நான் அப்படியே போகும் பொழுது அவங்கள மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் மீட் தம் ஆன் த வே. ஐ வில் மீட் தம் ஆன் த வே. அந்த மாதிரி பேசாத, இப்படிலாம் பேசாத. டோன்ட் ஸ்பீக் லைக் தட். டோன்ட் ஸ்பீக் லைக் தட். அவளை ஏமாத்தாத. டோன்ட் சீட் ஹர். அவளை ஏமாத்தாத. டோன்ட் சீட் ஹர். எப்போவுமே பொய் சொல்லாத. நெவர் டெல் லைஸ். நெவர் டெல் லைஸ். என்னை கேலி பண்ணாத. டோன்ட் மோக் அட் மீ. என்னை கேலி பண்ணாத. டோன்ட் மோக் அட் மீ. அவங்க நனைஞ்சிட்டாங்க. அவங்க நனைஞ்சிட்டாங்க. They got wet. They got wet. நீ சொன்னா. எப்படி சொல்லுவோம்? நீ சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் இஃப் யூ சே. இஃப் யூ சே. நீ சொல்கிற வரைக்கும். இது எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் சொல்கிற வரைக்கும். அன்லெஸ் யூ சே. அன்லெஸ் யூ சே. இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லது இதோட அர்த்தம் என்ன? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு சே. ஐ ஹாவ் நத்திங் டு சே. ஏன் கத்துற? ஏன் கத்துற? Why do you shout? Why do you shout? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Have some more. Have some more. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி அசஸ்மெண்ட். நீ சொன்னால். நீ சொன்னால். நீ சொல்லலனா. நீ சொல்லலனா. இந்த 2 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.